இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான இந்த சோழவரம் ஏரி தாங்க. ஆமாங்க, நம்ம சோழவரம் ஏரியை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ வெயில் டைம்ன்றதுனால இந்த ஏரி கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குங்க. இதுவே மழை டைம் வந்தால் இந்த இடம் வேறு மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே, இதை ஏன்டா நீ சொல்லிகிட்டு இருக்குன்னு நீங்கள்லாம் கேட்கலாம். என்னங்க, நம்ம ஊரை பற்றி நம்ம பேசாமல் வேறு யார் பேசுவா? வாங்க போகலாம். சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளிலே மிகவும் அழகான ஏரி இது. தாவரங்களும் விலங்குகளும் இருக்கக்கூடிய சோழவரம் ஏரி இது. இந்த ஏரி இதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்திலே விமான நிலையமும் இருந்துச்சு. இது இந்திய இராணுவம் தங்களது நடவடிக்கைகளை சோதி பார்க்கும் இடமாகவும் உள்ளது. சோழவரம் புழல் ஏரிகள் கால்வாயால் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ஏரியோட சிறப்பு அம்சங்கள் வேறு என்னென்னா, ரெடில்ஸ் சந்திப்பு, தேசிய நெடுஞ்சாலை ஆகியவற்றுக்கு கால்வாய் பாதையாய் பயன்படுகின்றது. இப்போ இங்கே டேம் புதுசாக கட்டியிருக்காங்க. இது இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலைகளும் ஃபுல்லாக முடிஞ்சுதான்ட்டு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த ஏரி மழை வரும்போது எப்படி இருக்குன்னா, அப்படியே அலை அலையாக தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்குங்க. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கானவர் வருவாங்க. இப்போ பாருங்கள், மாடெல்லாம் பில்லெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. மழை வந்தால் இங்கே ஒரு மாடு கூட வர முடியாது. இதுதாங்க நியூ டேமு. ஏரியில் தண்ணி நிரம்பி இது வழியாக தான் தண்ணியெல்லாம் வெளியில் போகும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வழியாக தான் போகும். இதிலிருந்து நம்ம காரனுடைய ஆற்று பாலத்துக்கு கீழே ஆற்றில் போய் கலந்து இது நம்ம கடலுக்கு நேரடியாகவே போயிடுங்க. ஆமாங்க, இது தாங்க நியூ டேம். இதில் வழியாக தாங்க வரும் வெளியில். பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது வழியாக தாங்க தண்ணி வரும். தண்ணி போகுங்க.